அவுதுல்லாஹி ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர், ஈரானில் நடக்கக்கூடிய ஃபியூனரல், இது பற்றிய விளக்கமான செய்திகள் உங்களுக்கு வைகிற விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது. பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்டில் போடுங்க. இதில் நமது ஊடகங்கள் அறவே மறைத்து வருகின்ற ஒரு செய்தியை பற்றி சில தகவல்கள். அது இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லக்கூடிய அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஜந்தர் மந்தரில் அன்னைக்கு ஆரம்பித்த அந்த போராட்டத்தை இன்னும் நேரத்தில் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அங்கே குழுமி கல்வி அமைச்சர் ரிசைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அதில் நேற்று அது என்ன ஹைலைட்டாக போச்சுன்னு சொன்னால், அதில் ஒரு 4 பேர் தொடர் உண்ணாவிரதத்தில் இருந்தவர்கள் மயங்கி விழுந்து, அந்த ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் அவரும் மயங்கி விழுந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. ஆக ஒரு மக்கள் எழுச்சியே ஒரு பத்திரிகையும் கண்டுகள்ல. சில பத்திரிகைகள், ஹிந்து போன்ற சில பத்திரிகைகள் மட்டும் அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறார்கள் என்பது. இப்போ அவர்கள் அந்த நீட்டு போக வேண்டிய நீட்டு, அதுல லீக்கான கொஸ்டின் பேப்பரு, அதனால 5 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டது. இப்போ ஒரு 4 பேர் கவலைக்கிடமான இடத்துல இருக்காங்க. நம்ம 9ஆக அந்த மரணம் மாறும் என்பது போன்ற ஒரு பெரிய போராட்டத்தை முன்னே நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ அரசியல் கட்சியில பல கட்சிகள், இடதுசாரிகள் அவர்களை ஆதரிக்க தொடங்கி இருக்கிறார்கள். அதே போல மற்றவர்களும் ஆதரிக்க தொடங்கி இருக்கிறார்கள். காங்கிரஸ் இது போன்ற நிகழ்ச்சிகளை எடுத்து மக்கள் மன்றத்தில் கொண்டு வரவில்லை என்பதனால்தான் காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி போன்றவை மக்களிடத்திலே அதிக வளர்ச்சியை பெற்றன என்ற ஒரு குற்றச்சாட்டை சொன்னதுனால காங்கிரஸ் 2-3 இடங்கள்ல பம்மாத்தை காட்டிட்டு போயிட்டு. ஆக்சுவலா இது எதுக்கு எதிரான போராட்டம்னா, இந்தியாவில் பெருகி வரும் வேலையில்லா திண்டாட்டத்துக்கு எதிரானது. இளைய தலைமுறையரை எப்படியெல்லாம் நசுக்குகிறார்கள் எப்படி. சரி, அதுக்கு பிறகு இது நீட் எக்ஸாமினேஷன் நடத்துனாங்க. அந்த நீட் எக்ஸாமினேஷன் பல்வேறு சென்டர்லையும் நடந்தது. நமது பிரசிடென்ட் கொடுப்பது போன்ற பாதுகாப்பை கொடுத்து கொஸ்டின் பேப்பரை பாதுகாத்து கொண்டு வந்து சென்டர்ல அமைச்சாங்க. இவங்க பண்ணக்கூடிய தகுதி திட்டங்கள் ஒரு பக்கம் இருக்கு. 2 நிமிஷம் லேட்டு, 4 நிமிஷம் லேட்டுங்கிறதுக்காக குழந்தைகளை எழுத விடாமல் விட்டு அவர்களுக்கு டென்ஷனை உருவாக்கின ஒரு பகுதியும் இருக்கு. ஆனா கடைசியில் என்னாச்சுன்னா, பீகார்ல 10 பேர் ஆள் மாறாட்டம் செய்து எழுதியிருக்கான். அதுக்கு பிறகு எங்கெல்லாம் ஆள் மாறாட்டம் நடந்துங்கிற செய்தி அப்படியே அமைக்கிட்டாங்க. அதை நீட்டை ஆள் மாறாட்டம் செய்து எழுதியவர்கள் யார் என்று சொன்னால், ஏற்கனவே மெடிக்கல் காலேஜஸ்ல படிச்சுட்டு இருக்கிறோம். ஒவ்வொருவனும் இந்த அவர்களுடைய ஐடென்டிட்டியில இங்க எழுதுறதுக்கு 10 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க. அப்படி பீகார்ல மட்டும் 10. இவங்க இங்க ஆட்சிக்கு வந்த இடத்துல பயங்கரமான ஊழல் எல்லா இடத்துலையும். அப்ப அந்த மாணவர்களுடைய வாய்ப்புகள் எப்படி தட்டி பறிக்கப்படுகிறது பார்த்தீர்களா? ஊழல் ஊழல் ஊழல். கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணி ஒரு 10-20 சென்டரு நாங்க சொல்ற இதான் வரும், ஏன்னா நாங்க கொஸ்டின் பேப்பரை கையில வச்சிருக்கோம்னு சொல்லி அவனும் சார்ஜ் பண்ணது. ஒவ்வொரு மாணவிக்கும் மாணவனுக்கும் 2,50,000 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அந்த கோச்சிங் சென்டர்ல படிச்சா நீட்டு பாஸ் ஆயிருங்கிற மாதிரி. இவ்வளவு குளறுபடி. அது எதுக்கு? இப்போ ஒரு பரிந்துரை என்ன தெரியுமா? 50% அவங்க இறுதித் தேர்வு SSLC +2ல எடுத்த மார்க்கை கவுண்டுக்கு எடுத்துக்கணும். இந்த முட்டா பயர்களை இந்த சமூக நீதி போராட்டத்தினுடைய ஒரு கட்டம் என்னவென்று சொன்னால், ஏழை எளிய மாணவர்கள் நன்றாக படிக்க முடியும் என்றால், கிராமத்து மாணவர்கள் நன்றாக படிக்க முடியும்னா, அவங்க +2ல வாங்குற மார்க்கின் அடிப்படையில் மருத்துவத்தை பெறுவார்கள். கடையில புரோட்டா போட்டுக்கிட்டு சர்வர் வேலை பார்த்துக்கிட்டு படிச்சுக்கிட்டே இருந்தவன் டாக்டர் ஆனா. ஒரு கிராமத்துல வீடே இல்லாம, ஒரு வீடுங்கிற பேர்ல 4 சோறு, அதுக்கு மேல சில ஓலைகள், இதை வைத்து படித்து கொண்டு இருந்த வீட்டில் உள்ள சகோதரி MBBSக்கு சீட் வாங்கினா. அவளுடைய கடுமையான முயற்சினால், அவளுடைய முயற்சிக்கு டைரக்டா ஒரு பதில் கிடைச்சிட்டு இருந்தது. அதனால மாணவர்கள் எல்லாம் கல்வியில் கவனம் செலுத்தினார்கள். தங்களுடைய எதிர்காலம் இதுல இருக்கேன்னு. அதை இப்போ ஒரு சூதாட்டமா மாத்தி, ஒரு பித்தலாட்டமா மாத்தி, பணத்தை கொடுத்து பரீட்சை எழுதுறதா மாத்தி, இந்த நீட்டை ஏன் இன்னும் தாக்கு பிடிக்கிறீங்க? இப்ப 50%ங்கிறீங்களே, 50%ங்கிறீங்கள, அது 100%. இனி அவரவர்கள் SSLC எடுக்கக்கூடிய மார்க்ல SSLC அல்ல +2ல வாங்குற மார்க் அடிப்படையில் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முடிஞ்சு போச்சு. அங்க நல்ல தரமான மாணவிகள் கிடைப்பாங்க. நீ பண்ணக்கூடிய பித்தலாட்டத்துல லீக்டு நியூஸ் பேப்பர் எத்தனை தடவை, லீக்டு கொஸ்டின் பேப்பர் எத்தனை தடவை லீக் ஆகும்? அதுக்கு பிறகும் அதை கையில வச்சுக்கிட்டு
டாக்டர்ஸ் வந்து மாணவ மாணவிகளுக்கு பேர்ல உட்கார்ந்து நீட் ஆரம்பித்த அதே நாளில் நாள் முதல் டே 1ல் இருந்தே இந்த பித்தலாட்டம் நடைபெறுகிறது. இந்த மாணவர்கள் இப்ப போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்க சாகும் வரை உண்ணாவிரதம் போராட்டம்ங்கிறாங்க. அவங்க வந்து எல்லாம் 30 வயசுக்கு உட்பட்டவங்க. நல்ல ஒரு இளைய சமுதாயம் இவர்களுடைய எல்லா தகுதித்தங்களையும் உடைத்து விட்டு, சிம்பிளா சொன்னா பாசிசத்தை உடைத்து விட்டு, நல்ல கான்சைன்ஸோட மனசாட்சி உள்ள மாணவர் கூட்டம் ஒன்று உருவாகுது. வேலை இல்லா திண்டாட்டத்துக்கு எதிராக இதாகுது. இது இவங்களுக்கு பெரிய சவாலா இருக்கு. நம்ம முரட்டுத்தனமாகவும் இவிஎம்எஸ் எஸ்ஏஆர் இதையெல்லாம் வச்சு நம்ம ஆட்சியை பிடிச்சிட்டு இருக்கோம். இவ்வளவு விழிப்புணர்வோடு ஒரு கூட்டம் வருவதை அனுமதிக்க முடியாதுன்னு உள்ள போந்து சண்டை, அவங்களுக்கு வேற வேற ஜாதிய முத்திரை இதெல்லாம் குத்தி பார்த்தானோ அதையெல்லாம் விட்டு எழுந்திருக்கிறாங்க. இப்போ செய்யற வேலை என்னன்னா, முழுமையா அவர்களை மீடியால இருந்து மறைத்து விடுவது. மீடியால இருந்து மறைக்கலாம், பட்டினி கிடக்கிறவன் வேலை இல்லாதவன் இவங்களுடைய ஆதங்கத்தை நீ முழுமையாக மறைத்து விட முடியாது. ஆனா இதுல இவங்க வந்து ஒரு அறப்போராட்டத்துல வந்து உண்ணாவிரதம் அதுல மரணம்னு நிக்கிறாங்க. நீங்க ஆக்சுவலா இந்த பாசிசத்தை மாத்தணும்னா இவிஎம்எஸ்க்கு எதிராக போராடணும். அதை காங்கிரஸும் செய்ய மாட்டாங்க, மற்றவங்களும் செய்ய மாட்டேங்கிறாங்க. இவிஎம்எஸ் ஒழித்தால் ஒழிய, இப்ப இவிஎம்எஸ் கூட எஸ்ஐஆரும் சேர்ந்துக்கிட்டு இதை ஒழித்தால் ஒழிய பாசிசத்தை மாற்ற முடியாது. பாசிசத்தை மாற்றினால் ஒழிய நீங்கள் நேர்மையான ஒரு இளைய சமுதாயத்துக்கு நேர்மையான அவருடைய உழைப்புக்கு தகுந்த வெற்றிகளை குவிக்க முடியாது. அதனால் நீங்க கை வைக்க வேண்டிய அடிநாதம் இவிஎம்எஸ் எஸ்ஏஆர் போன்ற குளறுபடிகள். இதுல ஒரு மனுஷர் அதாவது அறப்போராட்டங்களுக்கு இது கொடுக்குறவங்க ஜியோனிசம், பாசிசம், நாசிசம் இதெல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, மனசாட்சி இல்லாதவங்க. அவங்க செய்யறத அவங்களுடைய ஆட்களையே கொலை செய்து வேணாலும் அவங்க நினைக்கிறதை நடத்தி காட்டுபவர்கள். அங்க போய் நீங்க வந்து உண்ணாவிரதம் அதை போராட்டம் இல்லை. நீங்க இவிஎம்எஸ் போன்ற இவர்களை ஆட்சியில் உட்கார வைக்கிறவற்றுக்கு எதிராக போராடி அதை அகற்றினால் மட்டும்தான் நீங்கள் இங்கே ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அந்த மாற்றம் வந்தால்தான் மாணவர்கள் தங்களுடைய தகுதிக்கு தகுந்த இடத்தை பெற்று வாழ்வார்கள். இந்தியாவும் முன்னேறும். இப்போ இந்தியாவுக்கே ஒரு பெரிய துரோகம் தான் நடந்துகிட்டு இருக்கு என்பதை நீங்கள் மனதில் கொண்டு அனைத்தையும் சீர்தூக்கி பார்த்து எது அடிப்படையோ அங்கிருந்து உங்களுடைய போராட்டங்களை உங்களுடைய செயல்பாடுகளை ஆரம்பிக்க வேண்டும். இணைந்திருங்கள். இது போன்ற தகவல்களையும் இது போன்ற அனாலிசிஸையும் தருகிறோம். வாழ்கிறதவா நாங்கள்